தீயிட்டு கொளுத்துவோம். ஈரான் விடுத்துள்ள பகிரங்க எச்சரிக்கையால் பேராபத்துக்குள் சிக்க தவிக்கும் உலக எண்ணெய் சந்தை. அமெரிக்க தூதரகத்தில் ஏற்பட்டுள்ள பாரிய வெடிப்புச் சம்பவம். தீப்பற்றி எரியும் ராஜதந்திர வலயம். பாகிஸ்தானின் விசா நியமனங்களையும் அதிரடியாக ரத்து செய்த அமெரிக்கா. இலங்கை நாட்டில் எதிர்வரும் ஏப்ரல் 1 முதல் கட்டாயமாக்கப்படும் புதிய நடைமுறை. மத்திய கிழக்கில் போர் பதற்றத்தால் இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள பாரிய நெருக்கடி. சற்று முன் பாடசாலைகளின் ஆரம்பம் குறித்து கல்வி அமைச்சு விடுத்துள்ள அதிரடி அறிவிப்பு. உடனடியாக வெளியேறுங்கள். அமெரிக்க பிரஜைகளுக்கு வெளியான அவசர அறிவிப்பு. வணக்கம். இது தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள். செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் நோமிகா சாந்தகுமார். இனி தொடர்பான விரிவான செய்திகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டிஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். ஹோர்முஸ் நீரின் வழியாக யாராவது நுழைய முயன்றால் கட்டாயம் அவர்கள் மீது தீ வைக்கப்படும் என ஈரானிய அரசு உத்தியோகபூர்வமாக எச்சரித்துள்ளது. இதற்கமைய ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் தலைமை தளபதியின் ஆலோசகர் அந்த நாட்டு அரசு தொலைக்காட்சியில் உரையாற்றும் போதே இந்த கடும் எச்சரிக்கையை விடுத்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை தற்போது மூடப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்திய அவர், எந்த ஒரு கப்பலும் இந்த பகுதிக்கு வரக்கூடாது, மீறி வந்தால் அவர்கள் எங்களது கடுமையான பதிலடியை சந்திக்க நேரிடும் என குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கர்கள் இந்த பிராந்தியத்தின் எண்ணெய் மீது தாக்கம் கொண்டுள்ளார்கள் என குற்றம் சாட்டிய ஜெப்ரே, இந்த பிராந்தியத்தில் உள்ள அவர்களின் குழாய் இணைப்புகளை தாக்குவோம் எனவும் இங்கிருந்து எண்ணெய் ஏற்றுமதி செய்ய அனுமதிக்க மாட்டோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் உலகின் மிக முக்கியமான கப்பல் போக்குவரத்து பாதைகளில் ஒன்றான ஹோர்முஸ் நீரிணை உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தின் மிக முக்கியமான ஒரு பகுதியாகும். உலகின் 1/5 பங்கு எண்ணெய் மற்றும் எரிவாயு இந்த குறுகிய கடல் பாதை வழியாகவே கொண்டு செல்லப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியாவின் தலைநகரான ரியாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் ஏற்பட்ட வெடிப்புச் சம்பவம் ஏற்பட்டு தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இதற்கமைய குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விவரங்களை இதுவரை உறுதிப்படுத்த முடியவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெடிப்புச் சத்தம் கேட்ட ரியாத்தின் ராஜதந்திர வலயத்திற்கு மேலாக கரும்புகை எழுவதை இருவர் உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் தற்போதைய பாதுகாப்பு நிலைமையை கருத்தில் கொண்டு இஸ்லாமாபாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் அனைத்தும் விசா நியமனங்களையும் ரத்து செய்வதாக அறிவித்து தகவல் வெளியிட்டுள்ளது. இதற்கமைய குறித்த உத்தரவு மார்ச் 6 வெள்ளிக்கிழமை வரை அமலில் இருக்கும் எனவும் அது குறிப்பிட்டுள்ளது. இந்த உத்தரவு இஸ்லாமாபாத், லாகூர் மற்றும் கராச்சியில் உள்ள தூதரகங்களுக்கும் பொருந்தும் எனவும் அமெரிக்க தூதரகம் தெரிவித்தது. ஈரானிய உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி அமெரிக்க ஸ்டேல் கூட்டு தாக்குதல்களில் கொல்லப்பட்டதாக வெளியான செய்திகளை தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை கராச்சி துணை தூதரகம் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டது. மேலும் இதில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச்சூடு நடாத்தியதில் குறைந்தது 9 பேர் கொல்லப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை நாட்டில் எதிர்வரும் ஏப்ரல் 1 தொடக்கம் கட்டாயமாக்கப்படும் TIN சான்றிதழ் தொடர்பான புதிய நடைமுறை குறித்து தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் முக்கியமான பல நிதி மற்றும் பொதுச் சேவைகளை பெற்றுக் கொள்வதற்கு வரி செலுத்துவோர் TIN சான்றிதழை சமர்ப்பிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. 2026 ஆண்டின் உள்நாட்டு இறைவரி சட்டத்தின் கீழ் இந்த புதிய நடைமுறை கொண்டு வரப்படவுள்ளது. புதிய சட்டத்திட்டத்தின்படி நிதி நிறுவனங்களில் ஏதேனும் ஒரு வங்கிக் கணக்கை ஆரம்பித்தல், கடன் அட்டைகளை பெற்றுக் கொள்ளுதல், காணிகளை பதிவு செய்தல் அல்லது காணி உரிமைகளை உறுதிப்படுத்துதல், கட்டட திட்டங்களுக்கான உத்தியோகபூர்வ அனுமதியை பெற்றுக் கொள்ளுதல், மோட்டார் வாகனங்களை பதிவு செய்தல், மோட்டார் வாகன வருமான வரி அனுமதி பத்திரத்தை புதுப்பித்தல், புதிய வணிகங்களை பதிவு செய்தல், இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களின் பங்குகளை கைமாற்றுதல் போன்ற சேவைகளை பெற்றுக் கொள்ளும் போது செல்லுபடியாகும் TIN சான்றிதழை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்க வேண்டியது அவசியமாகும். வர்த்தமானி அறிவித்தலின்படி வங்கி மேலாளர்கள், பதிவாளர்கள், மாகாண அல்லது பிரதேச செயலாளர்கள் உள்ளிட்ட குறிப்பிட்ட அதிகாரிகள் தத்தமது சேவைகளை வழங்குவதற்கு முன் விண்ணப்பதாரரின் TIN சான்றிதழை சரிபார்க்க வேண்டியது கட்டாயமாகும். மேலும் வரி செலுத்தும் முறையை முறைப்படுத்துவதற்காகவும் வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்காகவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. தற்போது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவி வரும் போர் பதற்றம் காரணமாக வளைகுடா பிராந்தியத்தில் கப்பல் போக்குவரத்து நடவடிக்கைகள் தடைப்பட்டுள்ளன. இதன் பிரகாரம் இலங்கையிலிருந்து அந்த பிராந்தியத்திற்கான ஏற்றுமதி தடைப்படும் என துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கருணாதிலக்க தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தேயிலை உள்ளிட்ட நாட்டின் ஏற்றுமதியை மாற்று சந்தைகளுக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கு ஏற்றுமதி செய்ய விதிக்கப்பட்டுள்ள தேயிலை, பிற ஏற்றுமதிகள் உட்பட
உட்பட தற்போதைக்கு கொழும்பு துறைமுகத்திற்கு கொண்டு வரப்படுவதை தவிர்க்க வேண்டும் என அமைச்சர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை இலங்கையின் பெரும்பாலான தேயிலை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருந்து வாங்கப்படுவதால் எதிர்வரும் நாட்களில் தேயிலை ஏற்றுமதியில் குறிப்பிடப்பட்ட தாக்கம் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். மேலும் குறித்த விடயம் தொடர்பில் மாற்று நடவடிக்கைகளை எடுக்க உரிய நிறுவனங்களுடன் கலந்துரையாடல்கள் நடாத்தப்படும் எனவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற அனைத்து தனியார் பாடசாலைகளுக்குமான 2026 ஆண்டுக்கான முதலாம் தவணையின் 3ஆம் கட்டம் இன்று முதல் ஆரம்பமாகின்றதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டுக்காக ஏப்ரல் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மீண்டும் மூடப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை விடுமுறை வழங்கப்பட்டு ஏப்ரல் 20ஆம் தேதி பாடசாலைகள் மீண்டும் திறப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான காப்பூத்து சாதாரண பரீட்சை பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நாடளாவிய ரீதியில் நடைபெற்ற நிலையில் பிப்ரவரி 14 முதல் மார்ச் 2ஆம் தேதி வரை மாணவர்களுக்கு விடுமுறை வழங்கப்பட்டது. இந்த நிலையில் கற்றல் நடவடிக்கைகளுக்காக பாடசாலைகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கின் 14 நாடுகளில் உள்ள அமெரிக்க பிரஜைகளை உடனடியாக வெளியேறுமாறு அமெரிக்க ராஜதந்திர திணைக்களம் அறிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல்களை முன்னெடுத்துள்ள நிலையில் நிலவும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை கருத்தில் கொண்டு இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கமைய பஹ்ரைன், எகிப்து, ஈரான், ஈராக், இஸ்ரேல், ஜோர்தான், குவைத், லெபனான், ஓமான், கட்டார், சவுதி அரேபியா, சிரியா, ஐக்கிய அரபு ராச்சியம் மற்றும் ஏமன் ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்க பிரஜைகள் இவ்வாறு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை ஈரானுக்கு எதிராக இன்னும் பாரிய அளவிலான தாக்குதல்கள் நடத்தப்படவில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தெஹ்ரானின் அணு ஆயுத ஏவுகணை திட்டத்தை முறியடிப்பதற்காக ஈரானின் மீது தாக்குதல் நடத்த உத்தரவிடப்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் மோதல்கள் தொடர்பாக வெள்ளை மாளிகையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இதனை தெரிவித்தார். இந்த மோதல்கள் 4 அல்லது 5 வாரங்கள் வரை நீடிக்கும் என முன்னர் மதிப்பிடப்பட்ட போதிலும் அதற்கு அதிக காலம் எடுக்கும் என அமெரிக்க ஜனாதிபதி மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். செய்திகளின் நிறைவாக வேண்டும் தலைப்புச் செய்திகள். தீயிட்டு கொளுத்துவோம், ஈரான் விடுத்துள்ள பகிரங்க எச்சரிக்கையால் பேராபத்துக்குள் சிக்க தவிக்கும் உலக எண்ணெய் சந்தை. அமெரிக்க தூதரகத்தில் ஏற்பட்டுள்ள பாரிய வெடிப்பு சம்பவம், தீப்பற்றி எரியும் ராஜதந்திர வலயம். பாகிஸ்தானின் விசா நியமனங்களையும் அதிரடியாக ரத்து செய்த அமெரிக்கா. இலங்கை நாட்டில் எதிர்வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் கட்டாயமாக்கப்படும் புதிய நடைமுறை. மத்திய கிழக்கில் போர் பதற்றத்தால் இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள பாரிய நெருக்கடி. சற்று முன் பாடசாலைகளின் ஆரம்பம் குறித்து கல்வி அமைச்சு விடுத்துள்ள அதிரடி அறிவிப்பு. உடனடியாக வெளியேறுங்கள், அமெரிக்க பிரஜைகளுக்கு வெளியான அவசர அறிவிப்பு. இத்துடன் ஈரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.